வணக்கம் நண்பர்களே. மீன ராசி அன்றர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, எந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்தணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மீன ராசி குரு பகவான் ராசி ஆட்சி செய்யக்கூடிய ராசிகளே இந்த ராசி ஒன்று. பெரியவங்களை மதித்து நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. 4 பேருக்கு புத்தி சொல்கிற அளவுக்காவது தயாராக இருக்கக்கூடியவங்கன்னு சொல்லலாம். இந்த வேதம், இதிகாசம், சமயம், பக்தி, தெய்வ ஈடுபாடு இது எல்லாமே உங்களுக்கு அதிகம்தாங்க. மீன ராசிக்காரங்க எதுலேயுமே ஒரு ஆர்வமாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவங்க, எல்லாரோட வித்தியாசமான கோணத்தில் யோசிக்கக்கூடியவங்களா இருப்பாங்கன்னு சொல்லலாம். விமர்சனத்தை கண்டு கலங்கி போயிடுவாங்க. இவங்களை பொறுத்த வரைக்குமே காசு பணம் முக்கியம் இல்லை, எந்த இடத்துலையும் தன்னை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. அதே சமயங்களில் விமர்சனம் ஏற்பட்டாலுமே அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு போகக்கூடியவங்களும் இவங்க தான். எதிர்மறையான விஷயம் வந்தால் கூட வரட்டும்னு எதிர்கொள்ளக்கூடியவங்களும் இந்த துணிச்சலான ராசிக்காரங்க சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்துக்குமே மாற்று வைத்தியம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அடுத்து என்னன்னு ஒரு தேடல் உங்கள் மனசில் இருந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். சட்ட திட்டங்கள் அறிஞ்சு நடக்கக்கூடியவங்களும் இவங்க இந்த ராசிக்காரங்க தாங்க. நிறைய ரகசியங்களை கட்டி காக்கக்கூடியவங்களும் இவங்க தான். இதனாலேயும் நிறைய பேர் இவங்ககிட்ட ஓடி வந்து தன்னுடைய வாழ்க்கையோட ரகசியங்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களை விவாதம் செய்யக்கூடிய விஷயங்கள் இவங்க வாழ்க்கையில் இருக்கும். அதுதான் இவங்களுக்கு வம்பாவே முடிஞ்சிருன்னே சொல்லலாம். எத்தனை பெரிய வேலையாக இருந்தாலும் அது சரியாக முடியக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு உண்டுன்னே சொல்லலாம். கோபமும் கொஞ்சம் உண்டு தான், ஆனால் உடனே சாந்தமாகக்கூடிய குணமும் உங்களுக்கு உண்டு. ஒரு அன்பான 4 வார்த்தை பேசினாவே போதும், கொதித்த மனம் கூட தன்னால் அடங்கிடுன்னு சொல்லலாம். இந்த ஐஸ் கட்டி மாதிரி புதுமையாக யோசிக்கக்கூடியவங்க, வேலையில் ஒரு நேர்த்தி எதிர்பார்க்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்கன்னு சொல்லலாங்க. பெரும்பாலுமே மீன ராசி அன்புகள் நல்லதை செய்யணும், அதை இன்றைக்கே செய்யணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும் உங்கள் மனசில் இருந்துட்டால் போதும், உங்கள் வாழ்வு சிறப்படைன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு விஷயத்துக்குமே நியாயம் எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. நிறைய பேர் நீங்கள் போய் பாருங்கள், எந்த ஒரு விஷயத்துலையுமே நியாயம்னு ஒன்று இருக்கலன்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். நான் என்ன தப்பு செஞ்சேன் இதை எல்லாமே கேட்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் 2 நிலையும் யோசிக்கக்கூடியவங்களும் இவங்க தான். மற்றவங்க வார்த்தை இவங்ககிட்ட பேசினாலுமே அதில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை தெளிவாக கணக்கு போட்டு வச்சுருக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே யோகம்தாங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனையவே சந்திக்கிறீங்க, வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமையே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரத்த தானம், உறுப்பு தானம் மாதிரியான விஷயங்களை நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல பலனை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்தவேல் முருகனுடைய வழிபாட்டை நீங்கள் செஞ்சுக்கிறது நல்லது. தந்தையை அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இருப்பீங்க, ஆனால் தந்தையை விட நீங்கள் வித்தியாசப்படணும்னு விருப்பக்கூடியவங்களா இருப்பீங்க. இப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் தந்தையை உங்கள் கூட வச்சு பராமரிக்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். செவ்வாய் உங்களுக்கு பூமிக்காரனாக வரதால இந்த ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே கண்டிப்பாக நல்ல மாற்றம் தான். வீடு மனம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உண்டு. ஆனால் நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்கிறது நல்லது. அதே மாதிரி பல தடைகள் உங்கள் வாழ்க்கையில் சந்திச்சுட்டு இருக்கிறீங்கன்னா தர்ம காரியங்களில் நீங்கள் ஈடுபடணும். பார்வை இழந்திருக்கக்கூடியவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது, ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு உதவி செய்கிறது. ஒரு 200 ரூபாய் செலவு செய்யக்கூடிய இடத்துல ஒரு 10 ரூபாயாவது உங்களால் முடிஞ்சதை நீங்கள் ஏழை பெண்ணோட திருமணத்துக்கு உதவி செய்யுங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேச்சில் கவனமாக இருக்கணும், இனிமையாக பேசிட்டு வரணும். வாக்கு சாதுரிங்கிறது நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு வாக்காலேயே நீங்கள் சம்பாதிக்கக்கூடியவங்க தான் பெரும்பாலும் இருப்பீங்க. வாக்கு சாதுரி சிறப்பாக இருக்கும். எந்த நாளுமே பேசியே காரியம் சாதிக்கக்கூடியவங்களும் இந்த ராசிக்காரங்க தான். நீங்கள் இந்த நேரத்தில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இனிமையாக எல்லா இடங்களும் பேசிட்டு வந்தீங்கன்னா காரியம் முடிஞ்சதுன்னே சொல்லலாம். செவ்வாய் பலப்படுத்தக்கூடிய முயற்சியை நீங்கள் செய்யணும். அதாவது செவ்வாய்க்கிழமை விரதம், சஷ்டி விரதம் இருக்கிறது, பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு செம்பருத்தி பூ வைக்கிறது, தூரம் பருப்பு தானம் கொடுக்கறது, உங்களுடைய சகோதரனுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்கிறது. பெரும்பாலுமே நீங்கள் அவங்கக்கிட்ட உதவி எதிர்பார்த்தாலும் அது கிடைக்காது தான். ஆனால் அது எல்லாமே மனசில் வச்சுக்காம அவங்களுக்கு உண்டான உதவி நீங்கள் செய்கிறப்ப உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும்னே சொல்லலாங்க. மேலுமே தொடர்ந்து மீன ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பலன்களை அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கு நீங்கள் பெற போகிறீங்கிறத இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தடையாகவே போய்கிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை இனி நல்ல மாற்றம் உண்டாகுங்க. எந்த செயல் எடுத்துக்கிட்டாலுமே உடனடியாக வெற்றி கிடைச்சிருக்காது, பல தாமதங்களை தான் சந்திச்சிருப்பீங்க. இந்த நேரம் குருவுக்கு சனியோட 3ஆம் பார்வை சாதகமான சூழ்நிலை அமைய போகுதுன்னு சொல்லலாம். நல்ல மாற்றம் உங்களுக்கு தேடி வரும். வேலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் மாற்றமும் காத்திருக்குது. நல்ல பேர் உண்டாகக்கூடிய நேரம். எண்ணங்கள் சிறப்பாக இருந்துட்டா எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த நேரம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். மிகப்பெரிய பொருளாதார மாற்றம் உண்டாகும். கடின உழைப்பு ஒன்று மூலதனமாக இருந்துட்டா போதும், உங்களுக்கு நிச்சயம் லாபம்தான்.
தொழில் கூட்டாளிகள் இது வரைக்குமே ஒரு சாதகமாக இருந்திருக்க மாட்டாங்க. ஒரு எதிரும் புதிருமா தான் இருந்திருப்பீங்கன்னே சொல்லலாம். நீங்கள் ஒரு முடிவு எடுத்தால் அவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி ஒரு நிலையான சிந்தனை உங்கள் மனசில் இருக்காது. குழப்பம், இதை செய்யலாமா வேண்டாமாங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்திருப்பீங்கல்ல, அது எல்லாமே மாறும். தன லாபம் உண்டாகும். பொன்பொருள் சேர்க்கை எடுத்துக்கிட்டால் சிறப்பாக இருக்குது. பண வரவாழ குடும்பத்தில் நல்ல நிகழ்வு நடைபெறக்கூடிய நேரம் தான். தேங்கி கிடந்த வேலை எல்லாமே விரைவில் இந்த நேரம் முடிவடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. யாருடைய உதவியை எதிர்பார்க்காம ஒரு தைரியத்தால் சொந்த முயற்சியால் இந்த நேரத்தில் பல விஷயம் சாதகமாகும். வீடு வாசல் வண்டி வாங்கணும்னு நினைப்பீங்க. ஒரு அமைப்பே ஏற்படலையே நினைக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த நேரத்தில் முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் கிடைக்கும். நட்பு வட்டாரங்களை பொறுத்த வரைக்குமே மரியாதை உயர்ந்து வரும்னு சொல்லலாம். இது வரைக்குமே நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், உங்கள் முன்னாடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மாதிரியும் உங்கள் முதுகுக்கு பின்னாடி பேசக்கூடிய ஒரு வார்த்தை வேறு மாதிரி இருந்திருக்கும். இதனாலே மன ரீதியாக பல போராட்டங்கள் சந்திச்சிருப்பீங்கன்னு சொல்லலாம். நிறைய கருத்து வேறுபாடுகள் சந்திச்சிருப்பீங்க. குடும்ப வாழ்க்கையிலுமே அப்படி தான். உங்கள் வாழ்க்கை துணை உறவினர் வகையில் ஏதாவது ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. அதை நீங்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுத்திட்டு பிரச்சனை நீங்களாகவே தேடி தந்திருப்பீங்க. அது எல்லாமே இனி இல்லைங்க. கொஞ்சம் நல்ல மாற்றம் உங்களுக்கு இந்த நேரம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யார்கிட்டயா இருந்தாலுமே பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ரொம்ப நாளாகவே பல பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் இனி எல்லாமே உங்களுக்கு நல்ல மாற்றம் முடிய வாய்ப்பு இருக்குது. திருமண வாய்ப்பு எடுத்துக்கிட்டாலும் இந்த நேரம் கூடி வரும். அதற்குண்டான முயற்சி செய்ய பாருங்கள். கல்வி ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திறமையை வெளிப்படுத்த மட்டும் இந்த நேரத்தில் தயங்கிறாதீங்க. கொஞ்சம் கூர்ந்து செயல்பட்டால் போதும், நிச்சயம் நல்ல மாற்றம் தான். குடும்ப பெரியவங்களுடைய ஆசை உங்களுக்கு கிடைச்சிட்டா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக முடியக்கூடிய யோகம் வாச்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீரபத்திரர் வழிபாடுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள். நல்ல மாற்றம் உண்டாகும். குடும்ப வாழ்க்கையில் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வரவும் செலவும் சகஜம்தான். ஆனால் அதை நினச்சி பெருசாக வருத்தப்படாதீங்க. சேமிப்பு இந்த நேரம் இருக்காதுங்க. அப்படியே சேமிச்சாலுமே நீங்கள் எதுக்காக சேமிக்கிறீங்களோ பணம் வேறு வழியில் தான் செலவாகும். முடிஞ்ச வரைக்கும் கையில் பணம் இருந்தால் அதை சுப செலவாக மாற்றிக்க பாருங்கள். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இந்த நேரம் இல்லை. மனசை கட்டுப்படுத்துங்க. ஆடம்பர ஆசையை கட்டுப்படுத்துங்க போதும். ஜென்ம ராசியில் சூரியனும், விரயத்தில் சனி பகவானும், அர்த்தாஷ்டகத்தில் செவ்வாய் இருக்கிறதால கொஞ்சம் வீண் அலைச்சல், அதிக உஷ்ணத்தினால அசதி, சரும உபாதை எல்லாமே வர வாய்ப்பு இருக்குது. வெயிலில் அதிக நேரம் அலைஞ்சு திரியிறது இந்த நேரம் குறைச்சிக்கோங்க. உடல் நலனை பார்த்துக்கிறதா ரொம்ப முக்கியம். உடல் நலம் சிறப்பாக இருந்துட்டா பின்னாடி வரக்கூடியது எதுவாக இருந்தாலும் உங்களால் சரி செஞ்சிட முடியும். அதனால் உடல் நலனில் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றவங்களுக்கு இந்த பணம் கொடுக்கறது, வாக்கு கொடுக்கறது இது எல்லாமே வேண்டாம். படாத பாடுபட்டுருவீங்க. கடைசிர ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய கேதுவோட நிலைமை பொறுத்த வரைக்குமே வாழ்க்கை துணை வழியில் ஒரு சின்ன சின்ன உடல் உபாதை ஏற்படலாம். அவங்களுடைய உடல் நலனில் கவனமாக இருந்துக்குங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறீங்கன்னா சின்ன சின்ன தடங்கள் தாமதம் ஏற்படும். பண விரயம் இந்த மாதிரியான விஷயத்தில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே சனி பகவான் கட்டுப்பாட்டில் தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்கிறதால கொஞ்சம் அனுகூலமாக இல்லை தான். மேலதிகாரிகள் காரணமே இல்லாமல் உங்கள் மேலே வெறுப்பு காட்டுவாங்க. உண்மையாக யார் நடந்துக்கிறாங்கன்னே உங்களால் புரிஞ்சுக்க முடியாது. ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் இருப்பீங்க. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு சமயோஜித புத்தி ரொம்ப முக்கியம். உணர்ச்சி வசப்பட்டு உளறி கொட்டுறது வேண்டாம். பேசுறது கம்மி பண்ணிட்டாலே போதும். இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எதிர்காலம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு நன்மை அடையக்கூடிய நேரம். வெளிநாடு போகிறீங்க, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயமா ஒரு விருப்பம் உங்கள் மனசில் இருக்குதுன்னா இந்த நேரம் சிறப்படையக்கூடிய யோகம் தான். இடையில் இருக்கக்கூடிய இந்த இடைத்தரர்களை நம்பாதீங்க. பணம் கொடுத்து ஏமாற வாய்ப்பு இருக்குது. தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டால் முன்கூட்டியே எல்லாமே விசாரித்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அளவோடு செஞ்சீங்கன்னா நஷ்டம் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. பல நிறுவனங்களோட ஒத்துழைப்பு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. மிக கடுமையான பல போராட்டங்களை சந்தித்தவங்களுக்கு இந்த நேரம் சனி பகவானால் நல்ல மாற்றம் தான். கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, நேர்மை நீதி தவறாமல் செயல்படாதுங்க. அதாவது நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்க பாருங்கள். இந்த நேரத்தில் ஒரு புதுசாக விஷயம் செய்கிறீங்க, ஒரு புதிய விற்பனை திட்டங்களை ஏற்படுத்துறீங்கன்னா கொஞ்சம் இந்த காலம் ஒத்தி போடுறது தான் நல்லது. கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு பொறுத்த வரைக்குமே சிறப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி துறை, வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இந்த நேரம் தாமதமாகி தான் இறுதியில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். வியாபாரம் சம்மந்தமாக வெளியூர் போகிறீங்க, வெளி மாநிலத்துக்கு போகிறீங்கன்னா கொஞ்சம் உங்களுடைய பொருட்களை பத்திரமா வச்சுருக்க பாருங்கள். அனாவசியமாக யார்கிட்டும் பேசுகிறது வேண்டாம். கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு இந்த நேரம் கொஞ்சம் குறைவுதாங்க. அதனால் கையில் இருக்கிற வருமானத்துக்கு தகுந்த மாதிரி செலவு செய்ய பாருங்கள். மருத்துவ சிகிச்சை வேறு இந்த பக்கம் நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஆடம்பர செலவை குறைச்சிக்கோங்க. அரசியல் தொடர்பு கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவு தரது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா தேவையில்லாத பிரச்சனை வரக்கூடிய நேரம். 7 சனியோட ஒரு சிறப்பான நிலை இந்த நிலைன்னே சொல்லலாம். முடிஞ்ச வரைக்குமே உங்கள் கருத்துக்களை நீங்கள் பொது இடங்களில் பேசுகிறது, கொஞ்சம் காரசாரமாக பேசுகிறது, இது எல்லாமே தவிர்த்துக்கிறது நல்லது. மாணவர்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. தகுந்த தருணத்தில் படித்தது எல்லாமே மறக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. அதனால் பதட்டங்கிறது வேண்டாம். இந்த நேரத்தில் எல்லாருடைய ஆதரவும் உங்களுக்கு பக்கபலமாக இருக்குது. மனசில் மட்டும் ஒரு பயம் இல்லாமல் இருந்தால் போதும். யோகா, தியானம் மாதிரியான விஷயங்களை செய்ய பாருங்கள். நினைவாற்றல் அதிகப்படுத்தக்கூடிய பயிற்சி எதுவும் கேட்டிங்கன்னா இந்த யோகா தியானம் அதிகாலை நேரங்களில் செய்கிறது தான். மனசை அமைதிப்படுத்திட்டாலே போதும். உங்களுக்கு இந்த மாதிரியான விஷயத்தில் பாதிப்பு ஏற்படுத்தாது.
முடிஞ்ச வரைக்குமே யோகா தியானம் செய்யுங்க. அதிகாலை நேரங்களை எடுத்து எழுந்திரிச்சு படிக்க பாருங்கள், நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். கல்வியிலுமே முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கிரகம் ஆதரவாக இல்லை தான். கொஞ்சம் வேலையை நீங்கள் கஷ்டமாக இருக்கும், எது எடுத்துக்கிட்டாலுமே சாதாரணமாக முடியக்கூடிய வேலை கூட உங்களுக்கு கடுமையான நீங்கள் உழைப்பை கொடுக்குற மாதிரி தான் இருக்குன்னு சொல்லலாம். கால்நடை பராமரிப்பில் பணம் செலவாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண பற்றாக்குறை இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே மனசில் கொஞ்சம் கஷ்டத்தை தான் ஏற்படுத்தி தரும். உடல் ஆரோக்கியம் வரை இன்னொரு பக்கம் பாதிப்படையக்கூடிய ஒரு கிரக நிலை உங்களுக்கு இந்த நேரம் எடுத்து காட்டுது. அதனால் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 7 சனியோட தாக்கம். நீங்கள் நல்லா இருந்தாலுமே ஏதாவது ஒரு வகையில் உங்கள் வாயை கிளறிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. எதுக்கு எடுத்தாலும் கோபம் வரும். எவ்வளோ காலம்தான் பொறுமையாக இருக்குதுன்னு ஒரு டென்ஷன் உங்கள் மனசில் உண்டாகும். கொஞ்சம் காலம்தான் இனி வரக்கூடிய காலம் உங்களுக்கு ஒரு சொர்க்கமாக அமைய போகுது. வேண்டாத வெறுப்பு, விரக்தி, இந்த முன்கோபம் இது எல்லாமே கட்டுப்படுத்தினா போதும் உங்களுக்கு நல்ல மாற்றம் உண்டாகுன்னு சொல்லலாம். திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய கன்னி பெண்களாக இருந்தால் வரன் அமைகிறதுல கொஞ்சம் சிக்கல் தாமதம் உண்டாகி தான் உங்களுக்கு முடிவாகுன்னு சொல்லலாம். ஜென்ம ராசியில் 7 சனியோட காலமாகவும் இருக்கிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சனி பகவான் வழிபாட்டை செஞ்சுக்கிறது நல்லது. சனிக்கிழமை நாட்களில் ஏதாவது ஒரு ஏழைக்கு உணவு தானம் செய்யுங்க. இது ரொம்ப சிறந்த பரிகாரம்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் மீன ராசி அன்றர்களுக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே எந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து நீங்கள் பார்க்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.